ஹலோ, குட் மார்னிங். இதிகாசங்களிலே மிகச்சிறந்தது ராமாயணம். ராமாயணம் என்ற மாலையில் நடுநாயகமான ரத்தினம் போல் ஆஞ்சநேயர் விளங்குகிறார். சுந்தரகாண்டத்தில் மாருதியே கதாநாயகன். அவருடைய பலம், பராக்கிரமம், புத்தி கூர்மை, வீரியம் முதலியவைகளே வர்ணிக்கப்படுகின்றன. சர்வ வல்லமை பொருந்திய பகவானும் அவருடைய உதவியை தேடினார் என்றும், சீதா பிராட்டிக்கே அவர் பிராணதானம் செய்தார் என்றும் சொல்லியிருப்பதாலும், நீ செய்த உபகாரத்திற்கு நான் பதில் செய்ய சக்தியற்றவன் என்று பெருமாளும் பிராட்டியும் தெரிவிப்பதாலும், ஆஞ்சநேயருடைய சரித்திரத்தை சொல்லும் இந்த காண்டம் சுந்தரமானது. தெற்கு நோக்கி சென்றவர்கள் அங்கதன், ஜாம்பவான், ஹனுமன் மற்றும் பிற வானரர்கள். அவர்கள் ஸ்வயம்பிரபா என்கிற குகைக்குள் அகப்பட்டு வழி தெரியாமல் ஓரளவு தேடி தேடி தெற்கு சமுத்திர கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். மகேந்திரகிரி என்கிற ஒரு மலைக்கு அருகில் நிற்கிறார்கள். இது 7 சிகரங்கள் உடைய மலை. இங்கு திருக்குறுங்குடி என்னும் ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது. இதில் பகவான் வடிவழகிய நம்பியாக மிக அழகாக வீற்றிருக்கும் இடம். எங்கனையோ அன்னைமீர்காள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என்பது நம்மாழ்வார் பாசுரம். இந்த இடத்தை அடைந்த பிறகு சீதையை எங்கு போய் தேடுவது என்று இவர்களுக்கு தெரியவில்லை. சுக்ரீவன் கொடுத்த 2 மாத கெடு முடியப் போகிறது. வானரர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரு குரங்கு சொல்கிறது நாம் திரும்பி போக வேண்டாம் என்று. மற்றொன்று சொல்கிறது நாம் மகாராஜாவிடம் சென்று உண்மையை சொல்லிவிடலாம் என்று. இன்னொரு குரங்கு சொல்லுகிறது மகாராஜாவிடம் சென்று அடி வாங்குவதற்கு பதிலாக இங்கேயே நீரில் குதித்து விடலாம் என்று ஆளுக்கொரு கருத்து சொல்லுகிறார்கள். சீதை இல்லாமல் நாம் திரும்பி போனால் பெரிய விபரீதம் ஏற்படும். சீதையை கண்டுபிடிக்காமல் நாம் போனால் ராமபிரானால் தாங்க முடியாது. சுக்ரீவன் கூட அதை காண சகிக்க மாட்டான். இப்படி எல்லோருக்கும் கஷ்டம் கொடுப்பதற்கு பதிலாக நாம் இங்கு தீ மூட்டி உயிர் தியாகம் செய்து விடலாம் என்று அங்கதன் உட்பட எல்லோரும் முடிவு செய்கிறார்கள். ஜாம்பவான் எதுவும் சொல்லவில்லை. ஹனுமன் கொஞ்ச தூரம் தள்ளி உட்கார்ந்திருக்கிறார். இவர்கள் நெருப்பு மூட்ட தயாராகும் பொழுது ஹனுமன் சொல்லுகிறார், நாம் செய்வது தவறு, நாம் இப்படி செய்யக்கூடாது, கடைசி வரை ஜடாயு மாதிரி நாம் போராட வேண்டும் என்று. இதற்கு நடுவில் இவர்கள் பேசுவதையும் செய்வதையும் ஒரு ஜீவன் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது ஒரு பறவை. அதற்கு இறக்கையே இல்லை. அதனால் பறக்க முடியாது. அது அங்கு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதற்கு ஆகாரம் எதுவும் இல்லை. அதன் பெயர் சம்பாதி. இது ஜடாயுவின் மூத்த சகோதரன். குரங்குகள் எல்லாம் தீயை மூட்டி உயிர் தியாகம் செய்ய போகிறது என்பதை கேட்டவுடன் சம்பாதி, ஆகா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம் உணவுக்கு பஞ்சமில்லை என்று சந்தோஷமாக நினைத்த அந்த நிமிடத்தில் ஹனுமன் ஜடாயுவை பற்றி சொன்னது காதில் விழுந்தது. அவ்வளவுதான். வயதான கழுகு கஷ்டப்பட்டு தத்தி தத்தி நடந்து வந்து, என்ன சொல்லுகிறீர்கள்? ஜடாயு என் தம்பி, அவனுக்கு என்ன ஆயிற்று என்று ஒரு பதட்டத்துடன் கேட்கிறது. தன் தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய இறக்கையை தொலைத்த சம்பாதி. ஒரு முறை ஜடாயு தன் இள வயதில் உயர உயர பறந்து சூரியனுக்கு அருகில் சென்று விட்டது. சூரியனுடைய கதிர்கள் ஜடாயுவை பாதிக்கக்கூடாது என்று கூடவே பறந்த சம்பாதி ஜடாயுவிற்கு மேல் சென்று நிழல் போல் தன் இறக்கையை விரித்தது. ஆனால் சூரியனுடைய கதிர்கள் சம்பாதியின் இறக்கைகளை பொசுக்கிவிட இறக்கைகள் இல்லாமல் சம்பாதி இங்கேதான் விழுந்தது. தன்னுடைய தம்பி ஜடாயு இறந்து போனான் என்று இவர்கள் பேசுவதை கேட்டு அவர்களை சென்று சம்பாதி விசாரிக்கிறது. அவர்களும் நடந்தவற்றை கூறினார்கள். சம்பாதி சொல்லியது, நீங்கள் ராம காரியமாக வந்திருக்கிறீர்கள் என்றால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றது. இது ஹனுமனுக்கு மிக முக்கியமான, மிகவும் தேவையான தகவல்.
கழுகிற்கு மிக கூரிய கண் பார்வை. சில நாட்களுக்கு முன் அரக்கன் ஒரு மனித பிறவியை தூக்கிச் சென்றதை பார்த்தேன். பிறகு சில நாட்கள் கழித்து மிக தூரத்தில் ஒரு தீவில் கூர்ந்து பார்த்தபொழுது ஒரு மரத்தடியின் கீழ் ஒரு மனித பெண் உட்கார்ந்திருப்பதையும் அவளைச் சுற்றி அரக்கிகள் இருப்பதையும் பார்த்தேன். நீ தேடி வந்த சீதை அவளாகத்தான் இருப்பாள் என்று தோன்றுகிறது. உங்களால் அத்தனை தூரத்தில் இருக்கும் தீவை பார்க்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றது. இதிலும் 2 கருத்து உண்டு. சம்பாதியின் மகன் பார்த்து சொன்னான் என்று ஒரு கருத்து. மற்ற வானரர்கள் சம்பாதியை மலைத்தொடர் உச்சிக்கு அழைத்து கொண்டு செல்ல சம்பாதி அங்கிருந்து பார்த்து சொன்னது என்று. ஆனால் இது இவர்களுக்கு மிக முக்கியமான தகவல். பிறகு அது வானரர்களை பார்த்து, ராமநாமத்தை செபியுங்கள். சூரியனால் என் இறக்கைகள் பொசுங்கிய போது ராமநாமத்தை கேட்டால் என் இறக்கைகள் வளரும் என்று விமோசனத்தை சூரிய பகவான் எனக்கு அளித்தார் என்றது. இவர்கள் ராமா ராமா என்று ஜபிக்க சம்பாதிக்கு இறக்கை முளைத்தது. அது ஜடாயு இறந்த இடத்தை நோக்கி பறக்க நினைத்தது. அதற்கு முன் இவர்களை பார்த்து, 100 யோஜனை தூரத்தில் அந்த இடம் உள்ளது. யாரால் போய் பார்த்து திரும்பி வர முடியுமோ அவர்கள் செல்லுங்கள் என்று கூறி பறந்து போனது. ராமாயணத்தில் மிக சிறிய கதாபாத்திரங்கள் மிக முக்கிய விஷயத்தை கொடுக்கின்றன. கபந்தன் சுக்ரீவன் இருக்கும் இடத்தை ராமனுக்கு சொன்னான். இப்பொழுது சம்பாதி. Thank you. Have a good day.